2025 நான் ஃபாதர் ஆயிடலான்னு பிளான் பண்ணேன். என்னப்பா? ஃபாதர் ஆயிடலான்னு பிளான் பண்ணேன். யாருக்கு? ஏன் நான் மேரின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். சரி. 2025 ஜனவரி 28 சோகம் அளவுக்கு அதிகமாக இருக்கு. மேரி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணா. என்னப்பா? பேபி ஐ லவ் யூ அப்படின்னா நான் ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து ஜனவரி 28 முடிஞ்சு போச்சு. பிப்ரவரி 1லேருந்து பிப்ரவரி 14 வரை என்ன டேன்னு நமக்கே தெரியும். லவ்வர்ஸ் டேவும் நல்லா கொண்டாடணும். செப்டம்பர் 13 என் பிறந்த நாள். வேண்டாம், அன்னைக்கு பேபி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுச்சு. நம்ம 2 பேர் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னிச்சு. நடுவர்களே, எப்படியாவது 2025 ஃபாதர் ஆனேன்னு நினைச்சேன். நேரு என்னை விட்டுட்டு போனாலும் நான் ஃபாதர் ஆனேன். எப்படி? கல்யாணமும் நடக்கலை, காதலும் தோல்வி, எப்படி ஃபாதர் ஆன? சர்ச்சு ஃபாதர் ஆயிட்டே. நடுவர்களே, எனக்கு மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் 2025 கடந்து வந்த பாதை ட்விஸ்ட் தான். நடுவர்களே, நீங்கள் ட்விஸ்ட்டுன்னு எங்கள் பக்கம் தான் தீர்ப்பை சொல்லணும். இல்லைனா நன்றி. நடுவர்களே, பயந்துட்டேன்ப்பா. வயசு பையன், அவர் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசியிருக்கார். அதையும் எதிரில் இருக்காரு பாருங்க, நாஞ்சில் விஜயன். ஆமாம், அவர் பார்ட் டைமாக தாங்க நடிகர், ஃபுல் டைமாக அவர் வந்து ஒரு ஜோசியர். உண்மையாகவே அவர் என்கிட்ட சொன்னாருமா, சட்டை கூட அப்படிதான் போட்டு வந்திருக்காரு. பார்த்தீங்களா? வர 2026 எனக்கு நேரமே சரியில்லை, எனக்கு நாக்கில் சனினர். அது தெரிஞ்சது தானே. நான் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா, 7 நாள் 7 கடவுளுக்கு விரதம் இருந்தால் எல்லாம் சரியாக போயிடும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு விரதம் இருக்கணும், திங்கக்கிழமை சிவனுக்கு விரதம் இருக்கணும், செவ்வாய்க்கிழமை முருகருக்கு, புதன்கிழமை பைரவருக்கு, வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு, வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு, சனிக்கிழமை பெருமாளுக்குன்னு 7 நாள் 7 கடவுளுக்கு விரதம் இருந்தால் சரியாயிடும்னார். நான் சொன்னேன், அண்ணன் நீங்கள் இத்தனை விரதம்லாம் இருக்க வேண்டாம், ஒரே ஒரு விரதம், மௌன விரதம் இருங்க, உங்கள் வாழ்க்கையை பெஸ்ட்டாக போயிடும். ஆக்சுவலாக லேடி கெட்டப்பில் நான் தான் நல்லா இருப்பேன்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு மேலே எங்கள் அக்கா அழகாக இருக்காங்க. பாருங்களேன், நான் வந்து மௌன விரதம் இருக்கணுமா? ஒரு 10 நிமிஷம் இப்போ மௌன விரதம் இருந்தால் யாருமா பட்டிமன்றம் பேசுவா? நடுவர் அவர்களே, இறுதியாக நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி முடிக்கிறேங்க. நீங்களுமா? ஒரு தவளை கூட்டம் காட்டுக்குள்ளே போச்சான். போகும்பொழுது 2 தவளை தெரியாமல் கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சான். மேலே இருந்த தவளையெல்லாம் கை கொட்டி சிரிச்சுதான். கீழே இருக்க 2 தவளை எப்படியாவது மேலே வந்துடலான்னு முயற்சி பண்ணிகிட்டே இருந்ததான். மேலே இருக்க தவளையெல்லாம் சொல்லிச்சான், உன்னால் மேலெல்லாம் வரவே முடியாது, தேவையில்லாமல் உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதன்னுச்சான். அதில் அதை கேட்ட ஒரு தவளை, ஆமாம் அவங்க சொல்கிறது சரிதான், நம்மளால் முடியாது, எதுக்கு கஷ்டப்படணும்னு தன்னுடைய முயற்சியை கைவிட்டுடுச்சான். இன்னொரு தவளை அதை காதில் வாங்க மேலே முன்னேறிக்கிட்டே இருந்துதான். கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போராடி மேலே போய் அங்கிருந்த தவளைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிச்சான். மேலே இருக்க தவளைக்கெல்லாம் புரியல எதுக்குன்னு. பிறகுதான் புரிஞ்சுதான், மேலே ஏறி வந்த தவளைக்கு காது கேட்காது, இதுங்க வரக்கூடாதுன்னு சொன்னது இந்த தவளைக்கு மேலே வான்னு உற்சாகம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு. அப்படி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் சோர்ந்து போயிட்டோம், கஷ்டம்னு இருக்கும்பொழுது நம்மளை சுற்றி இருக்கவங்க உன்னால் முடியாது, நீ மேலே வரமாட்டேன்னு சொல்லும்பொழுது நம்ம காதில் வாங்காமல் வாழ்க்கையில் முன்னேறிட்டோ இருந்தோன்னு வச்சுங்களேன், அது பெஸ்ட்டாக தாங்க இருக்கும். அருமை. ஒரு சவாலான தலைப்பை கூட ரொம்ப சாமர்த்தியமாக அணுகுகிற ஆற்றல் அவங்களுக்கு இருக்குது. அதான் அவங்க சொன்னாங்க, கடந்து வந்த 2025 தவளை கூட்டமாக இருக்காதீங்கன்னு நாஞ்சில் விஜயனை பார்த்தே சொன்னாங்க. இப்போ அந்த அணியில் இருக்கிற 3 பேரும் தவளை கூட்டமாக இருக்காதீங்கய்யா, அப்படியே தவளை கூட்டமாக இருந்தாலும் காது கேட்காத தவளையாக இருந்து பாரு, வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். அதாவது எனக்கு முன்னாடி பேசிட்டு போனாங்க இல்லையா, ரொம்ப அருமையாக பேசுனாங்க, ரொம்ப அழகாக பேசுனாங்க, ரொம்ப நிதானமாக பேசுனாங்க, ரொம்ப தெளிவாக பேசுனாங்க, உண்மை மாதிரியே பேசுனாங்க. நாங்கள் வந்து என்ன சொன்னோங்க, நாங்கள் ட்விஸ்ட்டு கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் இவங்க பார்த்தீங்களா, அவங்க எதற்கு இருக்கிறவங்க பூரா நெகட்டிவிட்டியாக இருக்காங்களா சார்? நாங்கள் நெகட்டிவிட்டியாக இல்லைங்க, சோதனையை சந்திக்கிற போது தான் சாதனை ஆக முடியும். இந்த வருஷத்தில் எங்களுக்கு சோதனைகள்லாம் இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். அதையே இவர்கள் வந்து இந்த வருஷமே ஃபெயிலியர் வருஷம் நாங்கள் சொல்லலை. 2025 எங்களுக்கு ஃபெயிலியர் வருஷம்னு நாங்கள் சொல்லலை. 2025 நீங்கள் சாதித்ததை விட சறுக்கியது எங்கெங்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் எங்களுடைய பார்வை. நாங்கள் நெகட்டிவிட்டியாக பேசணுங்கிறதுக்காக பேச வரல. அதில் வேற எங்கள் அணியினுடைய பேச்சாளரை பார்த்து சொன்னாங்க, 7 நாளைக்கு 7 விரதம் இருக்காரு, அவர் ஒரே ஒரு விரதம் இருந்தாருன்னா போதும், மௌன விரதம். ஏன் அவங்களுக்கு போட்டியாக அவர் பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்காருங்கிறதுனால எவ்வளவு நேக்கா உருட்டாங்க பார்த்தீங்களா? ஒரு காம்படிட்டர் காளி ஒன்றை பார்க்குறீங்களா? எவ்வளவு நேக்கா உருட்டி விட்டாங்க பார்த்தீங்களா? நீங்கள்
அதில் வர பாருங்க, நீங்கள் மௌன விரதம் இருந்தால் போதும், அவர் அதில் கொலாப்பு போட்டுட்டு இருக்காரு. அவர் இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டாகிராம்லையும் இதுலேயும் அவர் பொழப்புல மண்ணுவாரி போடுறதுக்கு. எத்தனை ட்விஸ்ட்டு. தங்கம் விலை இன்னைக்கு என்னம்மா விற்கிது? 3 பேரும் போட்டுக்கிட்டு வந்து பெஸ்ட்டுன்னு சொன்னால், உங்கள்கிட்ட கேட்டால் பெஸ்ட்டுன்னு தாம்மா சொல்லுவீங்க, உங்கள் வீட்டுக்காரர்கள்ட்ட கேட்டால் தான் நிலைமை என்னன்னு புரியும்னு நிதர்சனத்தை பேசிட்டு போயிருக்கிறார். எனக்கு எதிரணி எப்படி தெரியுமா, எதிரணி எப்படி பட்டவங்க தெரியுமா? அவங்கெல்லாம் கோயிலுக்கு போனாங்கன்னா என்ன வேண்டுவாங்க? சாமி எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரையும் காப்பாத்துப்பா அப்படின்னு தான் வேண்டுவாங்க. ஆனால் வீட்டில் கரண்ட் போனால் என்ன செய்வாங்க நடுவர் அவர்களே? முதல்ல பக்கத்து வீட்லேயே கரண்ட் போயிருக்கான்னு பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஒருவேளை அதே கம்ப்ளைண்ட் தான் நாஞ்சில் விஜயன் பக்கத்து வீட்டையே பார்க்குறாருன்னு. இப்போத்தான் காரணம் புரியுது, கரண்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்துருக்கேன். ஒருவேளை அந்த வீட்டில் மட்டும் கரண்ட் போகலைன்னு வச்சுக்கோங்களேன், அம்படுதான் சோழி முடிஞ்சிச்சு. பிபி ஏறிடும், சுகர் ஏறிடும், நாஞ்சில் நான் பதட்டமாயிருவார். இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியை பார்த்து மற்ற நாடெல்லாம் வியந்து போய்கிறது. பாக்கெட்டில் காசு இல்லாமல் ஃபோன் மூலயமா செலவு பண்ணலான்னு சொன்னப்போ இதே மாதிரி எதிரணி கூட்டங்கள், எதுக்குப்பா இந்தியாவுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, பொழப்ப போய் பாருங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 2025 காய்கறி கடை முதல் கார் ஷோரூம் வரை ஒரு ஸ்கேன் பண்ணி பணத்தை அனுப்பிச்சு விட்டு ஈஸி ஆக்கிட்டு இருக்கோம். சும்மா வந்து 2025 நல்லா இருக்கு, 2025 நல்லா இருக்கு. யாருக்கு நல்லா இருக்கு? சும்மா இந்த உனக்கு வேணா நல்லா இருக்கும், புதுசட்டை கேட்டு பார்த்து நல்லா இருக்கா இல்லையாட்டு கேளுங்களா. எங்களுக்கு வந்து ஆன்லைனில் டெலிவரி 2025 என்ன வேணுமோ டெலிவரி கொடுத்துட்டு போவாது, அதுக்கு காசு யாரு கொடுக்குறா? மாமாட்ட கேட்டு பாருங்க எவ்வளோ செலவு. அக்கா வீட்டில் உட்காந்து 150 முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக ஜிபே ஸ்கேன் பண்ணி பண்ணுறாங்களா? அதுக்கு நீங்கள் வேற சப்போர்ட். இன்று பாருங்கள் 2025 எல்லா இடத்திலும் ஜிபே வந்து விட்டது, பெட்டி கடைகள் வந்து விட்டது, அந்த கடைகள் வந்து விட்டது. நடுவர் அவர்களே, நீங்க 2025 ஒரு பெரிய மாற்றத்தை கவனிச்சிங்களா? இல்லையே. நான் சொல்றேன், இப்ப கேளுங்க. முன்னாடிலாம் பசங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தாடி வளர்த்து தேவதாஸ் ஆவாங்க. ஆனா 2025 பிரேக்கப் ஆன உடனே ஜிம்முக்கு போறாங்க, ரீல்ஸா போடுறாங்க, இன்ஃப்ளூயன்சர் ஆயிடுறாங்க. இதுதான் 2025 கொடுத்த மிகப்பெரிய வளர்ச்சி. லவ் ஃபெயிலியர் ஆனா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆயிடுவாங்களா? இங்கே எத்தனை லவ் ஃபெயிலியர் இருக்கீங்கம்மா? இந்த கல்லூரி பெண்கள்லாம் இருக்க மாட்டீங்க. ஆமாம், எல்லாம் நல்ல தங்க குட்டிகள். இந்த காலேஜ் பொண்ணுங்க ஸ்பெஷல் என்ன தெரியுமா சார்? பசங்க பின்னாடி சுத்தவே மாட்டாங்க. ஆனால் எல்லா பசங்களையும் பின்னாடி சுத்த வைக்கக்கூடிய சிங்க குட்டிகள், தங்க கட்டிகள். எப்பாடி இந்த கைத்தட்டை வாங்குறதுக்கு என்னென்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை நினைச்சே கை தட்டிட்டு இருக்குதுங்க. இதுல வேற லவ் ஃபெயிலியர் ஆன இன்ஃப்ளூயன்சர் யாருமா எந்த காலத்துலமா இருக்கீங்க? பெண்கள் திருமணமாகாமல் இருந்தால் முதிர்கன்னிகள் என்று முடக்கிக் கொண்டே இருந்தார்கள். செவ்வாய் தோஷத்தால் நிறைய பெண்கள் திருமணமாகாமல் இருந்தார்கள். செவ்வாயில் என்னடா தோஷம், செவ்வாய் கிரகத்துக்கே சாதிப்போம் என்று சொல்லி 2025 பெண்களின் வெற்றி பட்டியல் நீண்டதே, அது பெஸ்ட் இல்லையா? செவ்வாய் தோஷம் இல்ல, செவ்வாய் நாம் இனி வாழப்போகிற தேசம்னு சொல்லி 2025 சொன்னுச்சுங்க. ஒரு துறை அல்ல நாஞ்சிலன்னா, ஒரு துறை அல்ல கார்த்திக் ராஜா, ஒரு துறை அல்ல அரவிந்தன், 3 பேர். எத்தனை ஆமா